ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிமார்ட்டில் என்னென்ன கலெக்ஷன் ஷாப்பிங் பண்ணுன்றதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துருக்க கண்டெய்னர் செட் வந்து 6 பீசஸ் கண்டெய்னர் செட். இது வந்து ஜஸ்ட் 89 ருபீஸ் தான். ஸ்பைசஸ்லாம் கொட்டி வச்சா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெஃப்ளெக்ட்ன்ற கம்பெனியில் ஸ்க்ரப்பர் வாங்கினேன். ஜஸ்ட்டு 49 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு டிமார்ட்னாலே வாட்டர் பாட்டில் தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் போகும்போதே நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இந்த டைம் எதுனா ஒன்று எடுத்துகிட்டு வரலாமேன்ட்டு இந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன். இதனுடைய விலை ஜஸ்ட் 21 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்டு அப்புறம் வந்து மற்றது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அப்படியே மொத்தமாக ஆக்குப்பை பண்ணிக்கும். கிளிப்ஸு அப்புறம் வந்து பொட்டு பேண்டு இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இது வாங்கினேன். இதனுடைய ரேட்டு வந்து 179 தான். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டீ கப் மாதிரி வாங்கினேன். இதனுடைய விலை 22 ருபீஸ். டி ஹோம்ஸ்னு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரோக்காக இருந்துச்சு. சரின்ட்டு இது 2த்தையும் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிட்டர்ஜென்ட்லாம் இருக்குது இல்லையா, மிஷின் லிக்விட், இது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப ஆஃபரில் இருந்துச்சு. நான் இந்த 2 பிராண்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து புளி வாங்கினேன். இது வந்து விலை வந்து 85 போட்டிருந்துச்சு. பட் ஆனால் அங்கே ஆஃபரில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு கோல்டு வின்னர், இது தான் நான் யூஸ் பண்ணுவேன், மிஸ்டர் கோல்ட். இது ரீஃபைண்ட் ஆயில், இது 3 வாங்கினேன். கடலை எண்ணெயும் வாங்கி வச்சுப்பேன். இது 3 தீர்ந்துருச்சுன்னா கடலை எண்ணெய் 1 லிட்டர் அது யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி எண்ணெய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஃப்ளோர் கிளீனர் ஸ்பார்க்கிள்ன்ற கம்பெனி அங்கே வச்சுருந்தாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைஸ் செட் இருக்குது இல்லையா, இது வந்து ஜஸ்ட் 89 தாங்க. 6 பீசஸ் இருக்குது. இது சன்பெட் கம்பெனி தான். நம்ம ஆன்லைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இதுவும் அதே கம்பெனியில் தான் இருந்துச்சு. இந்த ஹேண்ட் டவல் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலாம், வாஷிங் மிஷின் மேலே வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் 69 ஒன்லி தான். இதோடைய எம்ஆர்பி 79 போட்டிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாம்பிராணி கப் பிரச்சின் மோக்ஷ் அப்படின்ற கம்பெனி. இது வந்து பை ஒன் கெட் ஒனில் ஜஸ்ட்டு 75க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைக்கிள் பிராண்ட் ஆல் இன் ஒன் அகர்பத்தி ஜஸ்ட் 99ல் வாங்கினேன். மற்ற நம்ம ஊர் ஷாப்பில் 159 இருந்துச்சு. இங்கே ஒன்லி 99 தான். நெக்ஸ்ட் வந்து 2 தலகாணி உரை வாங்கினேன். 69 பர் தலகாணி உரை 69. நெக்ஸ்ட் வந்து இந்த சிசர் செட் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து 129. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷோட ரேட் வந்து 18 ருபீஸ் போட்டிருந்துச்சி. பட் அது ஜஸ்ட்டு வந்து 10 ருபீஸ் தான். நான் 2 ப்ரெஷ் வாங்கினேன். அடுத்து இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர், அப்புறம் வந்து கடுகு இதெல்லாம் வாங்கினேன். வீட்டுக்கு தேவையான காஷ்மீரி மிளகாத்தூள். அப்புறம் இது அன்னபூர்ணி தட்டு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரோக் ஆகிடுச்சு. அதனால் இது ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு. 79 ருபீஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒர்த்தபிள் தான். அதனால் இந்த இது வாங்கினேன். அடுத்து வந்து பீத்தாம்பரி பவுடரே வந்து ரெஃப்ளெக்ட்ன்ற கம்பெனியில் இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, சரி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ், அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாமே வாங்கினேன். துவரம்பருப்பு, அப்புறம் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து இது வந்து பாட்டில், பாப்பா பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் கேன்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை வந்து 90. இது வாங்கினேன். அப்புறம் கடலைப்பருப்பு, அதான் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில்லி பவுடர் இது எல்லாமே வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் விளக்குறோம் இல்லையா, அந்த சோப் வாங்கினேன். அதுவும் ரெஃப்ளெக்ட்லேயே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சோப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். குளிக்கிற சோப் ராயல் சாண்டல் பை 3 கெட் 1 ஃப்ரீன்னு இருந்துச்சு. இதனுடைய ரேட் வந்து 120 சம்திங் தான் இருந்துச்சு. இதில் 210 போட்டிருக்கு. அப்புறம் ஹேட்சன்லேயே கீ வாங்கினேன். நெக்ஸ்ட்டு சீரகம், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக வாங்கலாங்க. நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும். நான் இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு 4000 தான் ஆச்சு. நம்ம ஊராக இருந்தால் இதுவே வந்து கண்டிப்பாக ஒரு 5000 ஆகியிருக்கும். இங்கே எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நைஃபு, அப்புறம் வந்து ஸ்பூன்ஸ், கோதுமை மாவு இது எல்லாமே வாங்கலாங்க டிமார்ட்டில். அடுத்து வந்து பை ஒன் கெட் ஒன் இந்த கேம்பர் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நான் பேக் எடுத்துகிட்டு போகல, அதனால் வந்து ஒரு பேக் 30 ருபீஸில் வாங்கிட்டேன். நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.